Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Inna alhamdulillahi wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக எனது உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறுதி மூச்சு வரை இஸ்லாம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் நமக்கு இலகுவாக கிடைத்ததா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் நபி தோழியர்களும் இந்த மார்க்கத்திற்காக எப்பேற்பட்ட கஷ்டங்களை சந்தித்தார்கள். இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார்கள். இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். இப்படி பல தியாகங்களை செய்தார்கள். இப்படி வளர்ந்து வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து நிற்கிறது. பிறந்ததிலிருந்து இஸ்லாமியர்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்திற்காக சந்தித்த சோதனைகள் எத்தனை, நம் மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் எத்தனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் சோதனை குறித்து சொல்கிறான். ஓரிடத்தில் சொல்லும் பொழுது வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூஇ, ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் வனக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸமராத், உயிர்களையும் செல்வங்களையும் பலன்களையும் சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவராக என்று சொல்லி காட்டுகிறான். சோதனை என்பது எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சோதனை எப்படி இருக்கு? வெவ்வேறு விதங்களிலும் கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான். எப்படி? இன்றைக்கு நடைமுறையில் பார்ப்போம். பொருளாதாரம், வறுமை, நோய், உடல் வலுவின்மை, பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை, குழந்தைகள் இல்லாமல் சோதிக்கின்றான், குழந்தைகளுக்கு கொடுத்து சோதிக்கின்றான், உடல் ஊனம் என்று பல்வேறு விதங்களில் சோதிக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சோதனை குறித்து. தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது 3 விதங்களில் ஈமான் கொண்ட நபர்களுக்கு, ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் 3 விதங்களில் சோதனை தருவதாக சொல்லி காட்டுகிறார்கள். என்னென்ன சோதனை? அவர்களுடைய உடல் விஷயத்திலும், செல்வம் விஷயத்திலும், இன்னும் அவர்களுடைய குழந்தை விஷயத்திலும் அவங்களுக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கும். எப்போ? அல்லாஹ்வை சந்திக்கின்ற நாள் வரையிலும். இறுதியில் அவர்கள் அந்த இடத்துல நிற்கும் போது மறுமை நாள்ல அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இருக்காது என்று சொல்லி காட்டுகிறார்கள். உடல் விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா இருப்பாங்க, திடீரென்று தீராத நோய் ஏற்பட்டு விடும். இது அவர்களுக்கு ஒரு சோதனை. பொருளாதாரம், செல்வத்தின் மூலமாக இன்னைக்கு செல்வந்தர்களாக இருப்பாங்க, திடீரென்று ஏழ்மை நிலைக்கு மாறி விடுவார்கள். இது அவங்களுக்கு ஒரு சோதனை. இல்லை என்று சொன்னால் குழந்தைகளை வளர்த்துவது பெற்றோர்களுக்கு ஒரு சோதனையாக இன்றைக்கு திகழ்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் குழந்தையை கொடுத்து சோதிக்கிறான், மறுபக்கம் குழந்தை இல்லாமல் பெற்றோர்களை சோதிக்கின்றான். எப்படி? குழந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை இறைவனிடத்தில் துவா செய்வார்கள். அதற்கு பிறகு மனம் மாறி ஒவ்வொரு தர்காக்களுக்காக செல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு அவுலியாக்களிடம் கையேந்தி துவா செய்யறாங்க, என் குழந்தையை கொடு, எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு துவா செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கு முஸ்லிம் சமூக பெண்களிடத்தில் இருக்கிறது. இது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையா? இதெல்லாம் ஒரு சோதனையா? எப்பேற்பட்ட சோதனை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். எப்படின்னு சொன்னா, அவர் இஸ்லாத்தில் ஏற்றதிலிருந்து இஸ்லாத்திற்காக போர் செய்யக்கூடிய திறமைசாலியாக இருந்தார். ஹைபர் போர்க்களத்துல அந்த மனிதர் போர் செய்யறாரு. அன்றைய தினத்தில் அவரை விடவும் வேற யாரும் மிகவும் அருமையாக போர் செய்யவில்லை. சஹாபாக்கள் அப்படி வியந்து பாக்குறாங்க, என்ன ஒரு திறமையாக இவர் போர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய நிலைமையில ஒரு நபர் போர் செய்யறாரு. அப்படி எதிரி படையில இருக்கிற அத்தனை பேருக்கு கொன்று குவிச்சிட்டே போறாரு. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க, இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படி வியந்து பாக்குறாங்க, இவர் நரகவாசியா? இஸ்லாத்திற்காக போர் செய்யறாரு, இவர் ஒரு நரகவாசியா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த நபர் போர் முடித்து திரும்பி செல்லும் பொழுது அவர் மீது பல காயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு. அந்த காயத்தினால அந்த வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதிகமான காயங்கள் அவர் உடல்ல இருந்துச்சு. அந்த சோதனை அவரால் பொறுத்து கொள்ள முடியல.
அந்த நபரை ஒரு நபித்தோழர் பின்பற்றி தொடர்ந்து செல்கிறார்கள். இவங்க போகும்போது இவர் என்ன செய்யறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாரு. அங்க போய் பார்க்கும் போது தெரியுது இந்த நபர் தன்னுடைய வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஈட்டை பூமியில் நட்டு வைத்து அதன் மீது விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இஸ்லாத்திற்காக பாடுபட்ட இவர் தன்னுடைய சோதனையின் போது அவர் எப்படி மனம் மாறி இறுதியில் அவர் இறந்து விடுகின்ற பொழுது நரகவாசியாக இறந்து விடுகிறார். எப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு. இந்த நபித்தோழர் ஓடோடி வருகிறார். யார் ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்கல்ல இவர் நரகவாசின்னு, இவர் இறந்து விடுகிறார் அப்படின்ற செய்தியை அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. எப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ரப்பனா, எங்களுடைய இறைவா, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை தடம் புரள செய்து விடாதே, பஹத இத ஹதைதனா வஹப்லனா, எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை தடம் புரள செய்து விடாதே என்ற துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு துவா செய்வார்கள். என்ன துவா தெரியுமா? யா முகல்லிபில் குலூப், உள்ளங்களை பூட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக, எங்களுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலை பெறச் செய்வாயாக என்ற துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களில் அதிகமான நபர்கள் இன்றைக்கு எப்படி இருக்காங்க? இஸ்லாத்திற்காக பாடுபடுறாங்க, சரி நன்மை அதிகமா செய்யறாங்க, நம்ம இஸ்லாத்தில் தான் இருக்கோம், மரணிக்கின்ற வரை நம்ம இப்படிதான் இருப்போன்ற எண்ணம் நம்ம அனைவருக்குமே இருக்கு. ஆனா அவங்களுடைய சில சட்ட திட்டங்கள் திருமணம் என்று வரும் பொழுது அவங்களுக்கு என்று ஆடம்பரமா செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். இது மார்க்கம் கடித்த அந்த வழிமுறையா? எப்பேற்பட்ட சோதனைகளா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். நபித்தோழர்கள், ஈமான் கொண்ட நபர்களை அல்லாஹ் சோதிப்பதாக ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகிறானே. இன்னும் ஈமான் கொண்ட நபர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கேள்வி எழுப்புகிறான். ஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா ஃபஹும் லா யுஃப்தனூன், நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னதன் காரணமாக சோதிக்கப்படாமல் விட்டு விடப்படுவீர்கள் என்று மனிதர்கள் நினைத்து விட்டார்களா என்று கேள்வி எழுப்புகிறான். யாரை பார்த்து? ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து. அடுத்த வசனத்தில் அவன் சொல்கிறான், வலகது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன் சென்றோரும் சோதிக்கப்பட்டனர். எப்பேற்பட்ட சோதனை அடைந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கஷ்டத்தை சந்தித்தாங்க, பல கொடுமைகளுக்கு ஆளானார்கள். அடிமைகளாக இருந்தால் பல துன்பத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இந்த தருணத்துல ஒரு நபித்தோழர், ஹபாப் என்ற நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அவங்க இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக இறைவனிடத்துல துவா செய்ய மாட்டீங்களா, உதவி கோர மாட்டீங்களா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதற்காக நீங்க என்கிட்ட கேட்கிற, இதற்கு முன்னிருந்தவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தை சந்தித்தார்கள் தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றதுக்காக? அவர்கள் ஒருவருக்கு குழி தோண்டப்பட்டு அந்த குழியில் அவர் நிறுத்தப்பட்டு ரம்பத்தால் அவர் தலையில் வைத்து இரு கூறுகளாக பிளக்கப்பட்டார். இருப்பினும் அவர் தனது மார்க்கத்திலிருந்து சற்றும் மனம் பிறளவில்லை. இன்னும் பழுக்க காய்ச்சிய இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய மேனி கோதப்பட்டது. இறைச்சியும் தாண்டி எலும்பையும் நரம்பையும் சென்றடைந்தது. இருப்பினும் அவர் தன்னுடைய மார்க்கத்திலிருந்து சற்றும் மனம் பிறளவில்லை. இதற்காகவா நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நபித்தோழரை பார்த்து கேட்டாங்க. வல்லாஹி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு தீரும் என்று சொன்னார்கள். எப்பேற்பட்ட நபித்தோழர்கள்? இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்களா இருந்த அந்த நபித்தோழர்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள். நம்ம எல்லாம் ஏமாத்திரம் இஸ்லாத்திற்காக நாம் சந்தித்த சோதனைகளை எந்த அளவுக்கு? அவர்களுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சற்றே உரசி பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு ஒரு தீர்வை சொல்லி காட்டுகிறார்கள். சோதனையின் போது இந்த இஸ்லாமிய மார்க்கம் சோதனையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லி காட்டுகிறது. ஈமான் கொண்ட நபர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா சோதனையின் போது? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட ஒரு வாசகம்! தன்னோட குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் யாராவது மனுஷிட்டாங்கன்னா நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தையாக தான் இருக்கும். எப்படி நாங்களே எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, நாங்க எப்படி மற்றவங்களுக்காக மனம் வருந்த முடியும் என்ற வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கும்? நாங்க இறைவனிடத்திலே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள்.
ஆனா இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் எப்படி தன்னோட குடும்பத்தார் யாருன்னு மறைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர், இறைவனுக்கு கண் இல்லையா, இறைவனுக்கு காது இல்லையா, என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய மகன் என்னோட மகள் தான் கிடைச்சானா, இவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இறைவனை ஏசக்கூடிய வார்த்தையான அந்த மரண வீட்டுல நம்ம செவியிருக்கிறோம். இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? இது இஸ்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். இதை நம்ம செய்யலாமா? எப்படி சொல்லணும்? முக்மின்கள் எப்படி இருப்பாங்க துன்பத்தின் போது? நாங்களே இந்த நிரந்தரம் இல்லப்பா, நாங்க அல்லாஹ்விடத்துல போகக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்காக எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக ஈமான் கொண்ட நபர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ஒரு சம்பவம் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி கபருக்கு அருகில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை கடந்து செல்லும் பொழுது ஒரு வார்த்தையை அந்த பெண்மணிக்கு சொல்கிறார்கள். இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், வஸ்பீர், நீ பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த பெண்மணி என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்னை விட்டு அகன்று விடு, எனக்கு ஏற்பட்ட இத்துயரம் உமக்கு ஏற்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துதான் நம்ம சொல்றோம் அப்படிங்கறது தெரியாம சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு நம்ம பேசினது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு போய் சொல்றாங்க, ரசூலோட போய் நிக்கிறாங்க. அப்ப நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை அந்த பெண்மணிக்கு செய்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு உபதேசம்? இன்றைய பெண்கள் அதிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நம் நடைமுறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை அந்த பெண்மணிக்கு செய்கிறார்கள். என்ன உபதேசம்? அஸ்ஸபரு, பொறுமை என்பது இந்த சதமத்தில் உலா, துன்பத்தின் ஆரம்பத்தில் கையாளுவதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு நம்மளுடைய நடைமுறையில எப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சலோ தலைவலியோ வயிறு வலியோ ஏதாவது நோய் மூலமா இல்லைன்னா வேற ஏதாவது நம்மளோட மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா போதும், பெண்கள் இன்னைக்கு அதிகமான பெண்கள் நல்லா புலம்பி தள்ளிடுவாங்க. புலம்பி முடிச்சுட்டு இறுதியில சொல்லுவாங்க, இதனால அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு நன்மை நாடி இருக்கான் போல. எப்போ? இறுதியில சொல்லுவாங்க. இது இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தருகிறதா? எப்ப சொல்லணும்? அஸ்ஸபரு, பொறுமை என்பது இந்த சதமத்தில் உலா, துன்பத்தின் ஆரம்பத்தில் கையாள வேண்டும். இதுதான் நம்ம மார்க்கம் காட்டி தருகிறது. நபிமார்கள், சஹாபாக்கள், நபியவர்கள் இவர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம மார்க்கத்திற்காக சந்தித்தமா? ஒரு கட்டத்துல சஹதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் நபியவர்கள் போய் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், மனிதர்களில் அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்கள் தான் அப்படின்றாங்க. அதற்கு பிறகும் அவர்கள் தான், அதற்கு பிறகும் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒருவருடைய மார்க்கப்பற்று எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அதே போன்று ஒருவர் சோதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி நபி அவர்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேக்குறாங்க, நாங்க எந்த அளவுக்கு சோதனை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நபி தோழர்கள் யோசிக்கிறாங்க. சோதனை தான்ப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய தாயும் தந்தையும் இழந்து நின்றார்கள். அவர்களுக்கு திருமணமானதற்கு பிறகு தங்களுடைய அன்பு மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தார்கள். இன்னும் அவர்களுடைய மகன் அவர்களுடைய மகள் என்று அவர்கள் உயிருடன் இருக்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தாரை இழந்து வந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு சோதனை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கின்ற பொழுது அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள் என்னென்ன சொல்லும் பொழுது ஒரு கட்டத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு வர்றாங்க. இவர் இருந்த மார்க்கத்தை சொல்லிட்டே இருப்பாரு, இஸ்லாத்தை மக்கள் தள்ளிவிட்டே இருப்பாங்க, இவரு கொன்றலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கட்டத்துல அவங்களை கொலை செய்ய வர்றாங்க. உக்பா இப்னு அபி முய்த் என்ற ஒருவர் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுத்தை நெரிக்கிறாங்க துணியை போட்டு. நபி அவர்களுக்கு மூச்சு திணறுது. அப்படி திக்கி முக்கி நிற்கின்ற பொழுது அந்த நபி தோழர் பிறகு இவர் இஸ்லாத்தை தழுவி கொண்டார். உக்பா இப்னு அபி முய்த் என்பவர் என்ன செய்யறாரு? அப்போ உன்னத நபி தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அத்தக்துலூன ரஜுலன் அய்யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காகவா இந்த நபரை, இந்த மனிதரை நீங்க கொலை செய்றீங்க அப்படின்ற கேள்வியை அபூபக்கர் சித்திக் அவங்களை பார்த்து கேட்டாங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி இறை தூதர் சந்தித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட பொறுமை நமக்கு இருக்கிறது சோதனையின் போது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட நபர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறான் திருமறை குர்ஆனில். எப்பேற்பட்ட ஒரு உபதேசம்? நீங்க வாழ்கின்ற போது உங்களுக்கு சோதனை எல்லாம் வரும்பா, அந்த சோதனை போது நீங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே.
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்க அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்ற ஒரு உபதேசத்தை வைக்கின்றான். வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்க சோதனை வரும்பா, சோதனை நீங்க எப்படி தாங்கிக் கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும். நீங்க மரணிக்கின்ற பொழுதும் இந்த முஸ்லிம்களாகவே நீங்க மரணிக்கணும் அப்படின்ற ஒரு உபதேசத்தை முக்மின்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே நம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சோதனையின் போது பொறுமையை மேற்கொண்டு இறுதி மூச்சு வரை முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.